நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் மிளகாய் வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சம்மர் சீசனில் மிளகாய் நல்லாவே வளர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். பனிக்காலங்களில் மழைக்காலங்களில் இந்த மிளகாய் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இந்த சம்மர் சீசனில் மிளகாய் ஈஸியாகவே வளர்க்கலாம். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிளகாய் செடியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மிளகாய் செடிக்கு விதைகள் எதுவும் வெளியே வாங்கலை, இதுக்கு பயிரூக்கிகள் எதுவும் வெளியிலேருந்து வாங்கலை, அதே மாதிரி பூச்சி விரட்டிகளும் வெளியிலேருந்து வாங்கலை. எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு தான் இந்த மிளகாய் செடியை வளர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மிளகாய் செடிகள் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனில் மற்ற காய்கறிகள் எதுவும் சரியாக வராது, ஆனால் இந்த மிளகாய் நல்லாவே வளர்ச்சி இருக்கும். அதனால் இந்த சம்மர் சீசனில் மிளகாய் செடியை வளர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய்லாம் பயன்படுத்தினது போக மீதி இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பறித்து காய வச்சிட்டோம்னா நம்ம வருஷம் முழுக்க நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய் பொடிக்கு தேவையான மிளகாவை நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே ஈஸியாக வளர்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தைப்பட்டத்தில் நடவு செஞ்சுருந்தேன் மிளகாய் செடி. இருந்தாலும் இப்போ மார்ச் மாதமும் இன்னொரு பேட்ச் நான் விதைக்க போகிறேன். இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மிடில் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் டைம் இருக்குது. இந்த மறுபடியும் நம்ம ஜூன் மாதம் ஆடி பட்டத்துக்கு தேவையான விதைகள் விதைச்சாலும் இந்த நாற்றுகள்லாம் நடவு செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட ஜூலை வரைக்கும் நம்ம இந்த மிளகாய் எல்லாமே அறுவடை பண்ணலாம். கிட்டத்தட்ட இன்னும் நமக்கு 4.5 மாதம் டைம் இருக்குது. இந்த 4.5 மாதத்தில் ஈஸியாக நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயை நம்ம விளைஞ்சி நம்ம வீட்டுக்கு பதப்படுத்தி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் எத்தனை தொட்டிகள் காலி இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே மிளகாய் போடுங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மர் சீசன் நல்லாவே வரும். நிறைய மிளகாய் விளைஞ்சாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மற்ற காய்கறிகள் மாதிரி இது விளைஞ்சா உடனே இதை சாப்பிட்டாகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. காய வச்சு பதப்படுத்தி வச்சிட்டோம்னா 1 வருஷம் ஆனாலும் சரி அப்படியே இருக்கும். நமக்கு வீட்டுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி மிளகாய் தூள் பயன்படுத்திக்கலாம். சரி வாங்க, இப்போது நம்ம மிளகாய் விதை எங்கே கிடைக்கும், அந்த விதையை எப்படி விதைக்கிறது, அதிலிருந்து எடுத்து நம்ம எப்படி மாற்றி நடவு செய்கிறது, அந்த செடியை எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பயிரூக்கியல் கொடுக்கறது, என்ன நோய் தாக்குதல் வரும், அதுக்கு என்ன பூச்சி விரட்டிகள் பயன்படுத்துறது, எப்படி நல்ல மகசூல் எடுக்கிறது அப்படின்றத பற்றி சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ முதல்ல விதை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம காய்கறி விதைகள் வாங்குறதுக்கு எங்கே வாங்குறது, தரமான விதைகள் எங்கே கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் மிளகாய் விதைக்கு நம்ம அப்படி யோசிக்கவே தேவையில்லை. உங்ககிட்ட ஏற்கனவே மிளகாய் விதைகள் இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு மிளகாய் வச்சுருப்பீங்க. அந்த மிளகாயில் நல்ல தரமான ஒரு மிளகாய் எடுத்துக்கங்க. மிளகாயில் பல ரகங்கள் இருக்குது. உங்ககிட்ட எந்த மிளகாய் இருக்கோ அதை எடுத்துக்கங்க. பெரிய அளவுக்கு ரகங்களில் எந்த வித்தியாசமும் இருக்காது. உங்ககிட்ட என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் வளர்த்தாலே போதுமானது. இதுக்காக நம்ம காசு கொடுத்து வெளியே போயிட்டு மிளகாய் விதை தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் எடுத்து அதை உதிர்த்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்து போட்டாலே ஈஸியாக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் விதையை உதிர்த்து அது பஞ்சகாவியாவோ அல்லது வேறு ஏதாச்சும் உயிர் உரங்கள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் விதை நேர்த்தி பண்ணி விதைச்சிங்கன்னா அதோட முளைப்பு திறன் நல்லாயிருக்கும், பூச்சி தாக்கல் எதுவும் வராது. அப்படி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, தாராளமாக விதைக்கலாம். நம்ம நிறைய விதைகள் விதைச்சோம்னா அதில் ஒரு சில விதைகள் முளைக்கலனா கூட நமக்கு முளைச்சி வர்ற விதைகளே போதுமானது. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் இருந்த மிளகாய் உதிர்த்து அதுலேருந்து தான் இதில் விதைச்சி விட்டுருக்கேன். இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே ஒரு 4 லைனில் பார்த்தீங்கன்னா விதைகள் நிறைய விதைச்சிருக்கேன். பொதுவாக நான் காய்கறி விதைகள்லாம் நர்சரிகளில் போட்டு தான் எடுத்து நடவு செய்வேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய மிளகாய் எடுத்து உதிர்த்து போடும்போது சரி நிறைய விதைகள் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி ட்ரேலே விதைச்சிட்ருவேன். அதில் எது நல்லா தரமாக முளைச்சி நல்லா வேகமாக வளருதோ அந்த நாற்றுகளை எடுத்து நம்ம தொட்டியில் நடவு செஞ்சுருவேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம இந்த நாற்று விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. ஒரு 1.5 இன்ச் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. மிளகாய் நாற்றுகள் 25 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளார நம்ம எடுத்து மாற்றி தொட்டியில் நடவு செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 இன்ச் உயரமாக இருக்கணும், அல்லது ஒரு 4 இலைகளாவது வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாற்றை தொட்டியில் மாற்றி நடவு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த நாற்று நமக்கு 25லேருந்து 30 நாளில் நமக்கு நடவு செய்ய தயாராகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே செடிகள் நட்டு வச்சுருந்த தொட்டியாக இருந்ததுன்னா அந்த மண்ணெல்லாம் கிளறி கொஞ்சம் பதப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. அப்படி பதப்படுத்தி வச்சிட்டோம்னா நம்ம இந்த நாற்றுகளை எடுத்து நடவு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி பெரிய தொட்டிகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 அடி தூரத்துக்கு ஒரு நாற்றுகள் நடவு செய்யுங்க. அப்படி இல்லை சின்ன தொட்டிகள் அல்லது இந்த ரவுண்ட் க்ரோ பேக் 1 அடி பேக் இதெல்லாம் பயன்படுத்தாதுன்னா ஒரு பேக்குக்கு 2 நாற்றுகள் நடவு செய்யுங்க போதும். ஏன்னா நம்ம செடிகள் நிறைய நடவு செஞ்சோம்னா அது வளர்கிறதுக்கு இடம் பத்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா 1 அடி பேக்கில் 2 நாற்றுகளே போதுமானது. நாற்றுகள் நடவு செஞ்சு ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் அதுக்கு எந்த பயிரூக்கிகளும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க. பயிரூக்கியல் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம வீட்டில் என்னென்ன உரங்கள் கிடைக்குதோ அதெல்லாமே பயன்படுத்தலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் மட்டும் தான் பயன்படுத்திருக்கோம். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்திலே தயாரித்த சில இயற்கை உரங்கள் தான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம மாடி தோட்டத்தில் மண்புழு உரம் வளர்த்துட்ருக்கேன், மண்புழு உரம் கொடுத்துட்ருக்கோம். அடுத்த பார்த்தீங்கன்னா திரவ உரங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாழைப்பழ கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியம் எல்லாமே நம்மளே தயாரிச்சிட்ருக்கோம். அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி திரவ உரங்கள் எல்லாமே எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றின வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய கொடுத்துருக்கேன். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி திட உரங்களாகட்டும் வெளியே வாங்குறத விட நம்மளே தயாரிச்சோம்னா நமக்கு செலவும் குறைவு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தரமானதாக தயாரிச்சிக்கவும் முடியும்.
இந்த மாதிரி திட உரங்களாகட்டும் திர உரங்களாகட்டும் உங்ககிட்ட என்னென்ன உரங்கள் இருக்கோ இது எல்லாமே வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டே வரலாம். செடிகள் நடவு செஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த செடி கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி பக்கத்தில் கூடிய மண்ணெல்லாம் கிளறி கொஞ்சம் மண்ணை அணைச்சி விடுங்க. அப்போ தான் செடி கொஞ்சம் சாயாமல் நேராக வளரும். ப்ளஸ் வந்து செடிகளில் நிறைய கிளைகள் வளர்ந்தாலும் சாயாமல் இருக்கும். அதே மாதிரி செடிகள் சாயாமல் இருக்கிறதுக்காக ஒரு குச்சி ஊன்றி அந்த குச்சியில் வந்து நான் கட்டி விடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டில் குச்சியில் எதுவும் கட்டுறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஸ்டாண்டில் சப்போர்ட்டிங் ஸ்டாண்டும் இருக்கிறதால அந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய பைப்பில் ஒரு கயிறு மட்டும் கட்டி விட்டால் போதும், செடிகள் சாயாமல் நேராக வரும். நம்ம சேனலில் இந்த ஸ்டாண்ட் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஸ்டாண்ட் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி கூட வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா போய் பாருங்கள். அடுத்ததாக இந்த மிளகாய் செடிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய், இலை சுருட்டல் நோய். இது 2 தான். கிட்டத்தட்ட இது 2மே ஒன்று சேர்ந்தது தான். கிட்டத்தட்ட வைரஸ் நோய் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், ஆனால் முடிவில் வந்து இலை சுருட்டலாக போய் முடியும். இந்த வைரஸ் நோயை குறைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சளும் கொஞ்சோண்டு சமையல் பயன்படுத்துகிற பட்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த வைரஸ் நோய் தாக்குதல் கொஞ்சம் குறையும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு அது இலை சுருட்டல் நோயாக மாறாமல் இருக்கிறதுக்கு செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் கொடுத்தோம்னா அது இலை சுருட்டல் நோயாக மாறாமல் இருக்கும். நான் பயன்படுத்துகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அதிகமாக பயன்படுத்துவேன், வாழைப்பழ கரைசல் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி இலை சுருட்டல் வரும்பொழுது ரொம்ப சுருட்டி இருக்கக்கூடிய அந்த நுனி இலைகளை மட்டும் நீங்கள் கிள்ளி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இலை சுருட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த நுனிப்பகுதியில் தான் ஆரம்பிக்கும். அப்படி நுனிப்பகுதியில் ஆரம்பிக்கும் போது அந்த நுனியை மட்டும் கிள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு நுனியை கிள்றதால சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். அப்படி பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான பயிரூக்கிகள் 3 நாளைக்கு ஒரு தடவை நம்ம மீன் அமிலம், பஞ்சகாவியா, வாழைப்பழ கரைசல் 3மே வந்து மாற்றி மாற்றி தெளிச்சிட்டே இருப்பேன். அப்படி தெளிக்கும் போது அதுக்கு நல்ல சத்துக்கள் கிடச்சிதுன்னா அந்த இலை சுருட்டல் இல்லாமல் செடிகள் நல்லா தாராளமாக வளர்ந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மிளகாய் செடியிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த இலை சுருட்டல் பிரச்சனை தான். இதுக்கு நிறைய பயிரூக்கியல் கொடுத்தாலே இந்த பிரச்சனை குறைஞ்சிருது. இலைகள் நல்லா சத்தாக வளர்ந்ததுனாலே இந்த பிரச்சனைகள் வர்றதில்லை. ஒருவேளை இந்த செடிகள் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடிகளுக்கு பின்னாடி இந்த மாவு பூச்சி தாக்குதலோ அல்லது இலைப்பேன்கள் மாதிரி ஏதாவது குட்டி குட்டி பேன்லாம் இருந்ததுன்னா அப்போ மட்டும் நீங்கள் இஞ்சி பூண்டு கரைசலை வந்து நம்ம தெளித்து விடலாம். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நீங்கள் இஞ்சி பூண்டு கரைசல் தெளிக்க வேண்டாம், சாதாரண தண்ணி வச்சு பீச்சி அடித்து பாருங்கள். அதுக்கப்புறம் போகலை அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கரைசலை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இந்த மிளகாய் செடி ஏற்கனவே அந்த செடியிலும் காரத்தன்மை இருக்கிறதால மற்ற பூச்சிகளோட தொல்லை அதிகமாக இருக்காது. இந்த இலைகளுக்கு அடியில் சில இலை பெண்கள் மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை பீச்சி அடிச்சுட்டு அதுக்கு மேலே சாம்பலை தூவி விட்டுருங்க. சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகளை காய வச்சு அதை எரித்து சாம்பலாக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதத்தில் அழகாக பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நாற்று வளர்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதம், அதுக்கப்புறம் நம்ம செடி எடுத்து நடவு செஞ்சு 1 மாதம், இந்த 2 மாதம் கழித்து பூக்க ஆரம்பிக்கும் போது 15 நாளைக்கு ஒரு தடவை நம்மகிட்ட தேமூர் கரைசல் தான் தயாரித்து பயன்படுத்தலாம். தேமூர் கரைசல் பயன்படுத்தும் போது 1:10ங்கிற வேகத்தில் சரியாக தண்ணியில் டைலூட் பண்ணி பயன்படுத்துங்க. கொஞ்சம் டைலூட் பண்ணாமல் பயன்படுத்துனீங்கன்னா அதுவே வந்து செடிகளுக்கு ஹீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தேமூர் கரைசல் பயன்படுத்தும் போது சரியான விகிதத்தில் தண்ணி கலந்து பயன்படுத்துங்க. அவ்வளோதாங்க. மிளகாய் வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மாதத்தில் பூக்க ஆரம்பித்து 3 மாதத்தில் காயெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிடும். 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லாவே அறுவடை கிடைக்கும். இந்த மிளகாய் செடி ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்தில் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு சில செடிகள் 1 வருஷம் ஆனாலும் காய்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தாரி மிளகாய் இருக்குது. இந்த மிளகாய் வந்து நமக்கு போன ஆடிப்பட்டத்தில் பயிரிட்டது. இன்னமும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கவாத்து பண்ணி விட்டே தான் இருக்கேன். மறுபடியும் அறுவடை கொடுத்துட்டே தான் இருக்குது. இங்கே செடிகள் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் இது வந்து துளிர் வருமா அப்படின்னு பாருங்கள். துளிர்கள் வர ஆரம்பிச்சதுன்னா பக்கத்தில் கூடிய கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டு கவாத்து பண்ணி விட்டு அதை மறுபடியும் நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை துளிர்கள் வரவே இல்லைன்னா மறுபடியும் புது நாற்றுகள் விட்டு அடுத்த சீசனுக்கு நடவு செஞ்சுக்கலாம். இந்த ரகம் தான் வளர்க்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு பக்கத்தில் என்ன ரகம் கிடைக்குதோ அதையே தாராளமாக வளர்க்கலாம். மிளகாய் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரகத்துலையும் கம்பேர் பண்ணும்போது காரம் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு நாட்டு ரக மிளகாய் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் அதை வச்சு பயிர் பண்ணுங்கள். அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்ககிட்ட என்ன மிளகாய் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பயிர் பண்ணுங்கள். அந்த மிளகாயிலேருந்தே உங்கள் வீட்டுக்கு 1 வருஷத்துக்கு தேவையான மிளகாயை நீங்கள் வளர்த்து காய வச்சுக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி மிளகாய் செடியில் நிறைய இலை சுட்டல் பிரச்சனை வர்றதால நிறைய கெமிக்கல் மருந்துகள் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாயை ஆர்கானிக்கான முறையில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வளர்த்தோம்னா நமக்கு செலவும் மிச்சம், நல்ல ஒரு தரமான மிளகாயும் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி மாடித்தோட்டம் சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.